வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் கூடியது. திமுக புறக்கணித்த நிலையில் விசிக, மதிமுக பங்கேற்பு. காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து தலைநகர் டெல்லியில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு. காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டது என்ற வரியில் இடம்பெற்ற பேனர்கள் அகற்றம். மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் போர் பதற்றம். லெபனான் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்தது ஈரான். ஹார்டிஸ்க் திருட்டு வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம். ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணை தீவிரம். டெல்லியில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெற்றது. டெல்லியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி, அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி, சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவர் தேஜஸ்வி யாதவ், தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ரூக் அப்துல்லா, மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூரா பூப்தி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் இருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர். மக்களவை தேர்தலை கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சிகளின் எதிர்கால செயல் திட்டம், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களில் மோடி அரசை எதிர்கொள்வதற்கான கூட்டு வியூகம், கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து தலைநகர் டெல்லியில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான பேனர்கள் வைக்கப்பட்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. இந்த பேனர்களை யார் வைத்திருப்பார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்தியா கூட்டணி பற்றி முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் மற்றும் முன்னாள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மேற்கு வங்க முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் தலைவருமான மம்தா பானர்ஜி, தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் சரத்பவார் ஆகியோர் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பேசிய வாசகங்கள் அடங்கிய பேனர்கள் தலைவர்களின் புகைப்படங்களுடன் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக திமுக பேசி வரும் நிலையில் அவர்கள் தரப்பில் பேனர் வைக்கப்பட்டிருக்கலாமா என்ற கேள்வி எழுந்த நிலையில், ஆனால் கூட்டணியில் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்பவர்கள் எவ்வாறு ஒன்றிணைந்து போராடுவார்கள் என்ற வாசகம் அடங்கிய பேனரால் இந்த பேனர்களை வைத்தது யாராக இருக்கும் என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடக்கும் இன்று டெல்லி முழுக்க ஹிந்தியில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த பேனர்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. உதயநிதி ஸ்டாலின் பெயரில் வைக்கப்பட்டுள்ள பேனரில் 20 ஆண்டுகளாக நம்மை சார்ந்து வளர்ந்த காங்கிரஸ் இன்று நம் முதுகில் குத்திவிட்டது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளன. ட்ரம்ப் எச்சரிக்கையை மீறி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் மீண்டும் உச்சத்தை எட்டியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் நேரடியாக வலியுறுத்தியிருந்த நிலையிலும் இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் கட்டமைப்புகளை இஸ்ரேல் தாக்கியதால் ஈரான் அந்த நாட்டின் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியது. 10க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்கிய நிலையில் அவற்றை இடைமறித்து அளித்ததாக இஸ்ரேலும் கூறியிருந்தது. தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு முதல் முறையாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் ட்ரம்ப் கோரினார். ஆனால் இந்த ட்ரம்பின் எச்சரிக்கையும் மீறி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் உட்பட நகரங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் மோதலால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $2க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு மின்வாரிய ஹார்டிஸ்க் திருட்டு வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் பிரிவில் 34 ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் பெரிய சதி திட்டம் இருப்பதாகவும், முக்கியமான தகவல்களை அளிப்பதற்காக இந்த ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருக்கலாம் என்றும், இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளும் குற்றச்சாட்டுகளும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் வைக்கப்பட்டது. காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவின் அடிப்படையில்
சென்னை சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். விசாரணையில் மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர்களை மேற்பார்வையிடும் ஊழியராக பணியாற்றி வந்த கோபிநாத் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்குகளை திருடி பெங்களூருவில் உள்ள கம்ப்யூட்டர் நிறுவனம் ஒன்றில் விற்பனை செய்ததாக கண்டறியப்பட்டது. அதன் பேரில் தனிப்படை போலீசார் பெங்களூரு சென்று 34 ஹார்ட் டிஸ்குகளையும் மீட்டனர். இதனையடுத்து 19ஆம் தேதி வரை அவரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவரை மீண்டும் காவலில் எடுத்து விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டு உள்ளனர். இந்த வழக்கில் ஹார்ட் டிஸ்குகளை வாங்கிய பெங்களூர் கம்ப்யூட்டர் நிறுவன அதிபர் முரளி மனோகரன் என்பவரும் நேற்று கைது செய்யப்பட்டார். அவரிடமும் தீவிர விசாரணை நடத்தப்பட்டதாகவும் விசாரணைக்கு பிறகு நீதிமன்ற காவலில் அவர் சிறைக்கு அனுப்பப்படுவார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு மின்வாரிய ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை காவல்துறை டிஜிபியிடம் பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் விஜய் நாளை மாலை தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றவுடன் குழந்தைகள், பெண்கள் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் என அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த அதிரடிப்படையில் முதல் பெண் ஐஜியாக பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த படையில் ஒரு போலீஸ் சூப்பிரண்ட், 2 துணை போலீஸ் சூப்பிரண்டுகள் மற்றும் 4 இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட போலீசார் நியமிக்கப்பட்டு உள்ளனர். இந்த அதிரடிப்படையில் இடம்பெறும் பெண் போலீஸ் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்களுக்கு நீல நிற சட்டை, காக்கி நிற பேண்ட் என சிறப்பு சீருடை வழங்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை கடந்த 29ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைப்பதாக இருந்தது. ஆனால் நிர்வாக காரணங்களுக்காக கடைசி நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் விஜய் நாளை மாலை 5 மணிக்கு தொடங்கி வைக்கிறார். இதற்கான விழா சென்னை ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. சென்னையில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தவுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் தங்கள் பணியை தொடங்க உள்ளனர். முதலமைச்சர் விஜய் பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கினார். நார்வே செஸ் 2026 தொடரில் முதல் இந்தியராக பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு உயரிய ஊக்கத்தொகை 50 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் பிரக்ஞானந்தாவுடன் செஸ் விளையாடிய காணொளி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக நடந்த நார்வே செஸ் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக நம்ம சிஎம் சார் கூப்பிட்டுருந்தாங்க மீட் பண்ணுறதுக்கு. ஸோ மீட் பண்ணோம் அண்ட் கேம் கூட விளையாண்டோம். ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான மூமெண்ட். நான் எதிர்பார்க்கல. பட் சாரே வந்து போர்டு எடுத்துகிட்டு வர சொல்லி நாங்கள் ஒரு கேமும் ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் மீட் பண்ணி பேசினாங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உடனே வந்து லைக் டோர்னமெண்ட் இப்போ தான் முடிஞ்சது, உடனே மீட் பண்ணி பேசுறது வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். நான் எதுவும் கோரிக்கை வைக்கல. பட் அவங்க கேஷ் இன்சென்டிவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நல்ல ஒரு ஊக்கமாக இருக்குது. Yeah, we played again. ஒரு ரொம்ப டஃப் இயர் இருந்தது ஆஃப்டர் த கேண்டிடேட்ஸ் 1 இயர். அப்புறம் இப்போ நீங்கள் வந்து நார்வேஜஸ் 2 முறை மேக்னஸ் வின் பண்ணியிருக்கீங்க. ஒரே கிளாசிக்கலில் 2 பிளேயர் வின் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ப்ரொக்ரெஷன் எப்படி பார்க்குறீங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் கேண்டிடேட்ஸ்? ஐ திங்க் கேம் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கான ரிசல்ட் வரல. இந்த டோர்னமெண்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போகலை. பட் செகண்ட் ஹாஃபில் அந்த ரிசல்ட் வர ஆரம்பிச்சது. ஸோ நம்ம சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த கேண்டிடேட்ஸ்க்காகவும் சரி, ஜென்ரலாகவும் நிறைய என் டீமோட நிறைய ஒர்க் பண்ணியிருந்தோம். அதுக்கான ரிசல்ட் வருதுன்றது சந்தோஷமாக இருக்குது. சிஎம் கூட விளையாடிருக்கீங்க. சிஎம் கூட விளையாடுறப்ப எப்படி இருந்தது? யார் வெற்றி பெற்றிருந்ததில்ல? எவ்வளோ நேரம் போச்சு அன்றைக்கி? இல்லை, ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் கேள்விப்பட்டதில்லை சிஎம் சார் விளையாடுவாங்கன்னு. அண்ட் அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து அவங்க டேபிள்லேயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட ஆரம்பித்தோம். அண்ட் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. லைக் ஸோ அவங்க கேட்டேன் என்ன எப்போ ஆடுவீங்கன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு ஆடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. வின் பண்ணிட்டேன். பட் ஆனால் லைக் எதிர்பார்க்கல நான் அவ்வளோ நல்லா ஆடுவாங்கன்னு. லைக் நம்ம ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியாது.
அடுத்து வரக்கூடிய கேம்ஸை பற்றிலாம் கேட்டாங்க, என்ன சொன்னாங்க? ஜெனரலாக இந்த டோர்னமெண்ட் வின் பண்ண ட்ராஃபி காட்டினேன். ஸோ அதை பற்றி ஜெனரலாக நான் பேசுவேன். டஃபாக இருந்தது எப்படி ஃப்ரீயாக இருக்கா அவர் கூட விளாட்றப்ப சீன் கூட விளாட்றப்ப எவ்வளோ நேரம் போச்சு அந்த கேம் டைம்? ஃபியூ மினிட்ஸ் போயிருக்கு. மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான தேதி இன்றுடன் முடிவடைகிறது. தமிழகம் உட்பட 13 மாநிலங்களில் காலியாக உள்ள 27 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளை நிரப்புவதற்கான தேர்தல் அறிவிப்பை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வெளியிட்டது. இதில் 24 இடங்கள் வழக்கமான தேர்தல் மூலமாகவும் 3 இடங்கள் இடைத்தேர்தல் மூலமாகவும் நிரப்பப்பட உள்ளன. ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களும், ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டில் 2 இடங்களும் காலியாகின்றன. மேலும் மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மிசோரம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 இடம் நிரப்பப்பட உள்ளது. தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கடந்த மே 7ஆம் தேதி ராஜினாமா செய்தார். அவரது பதவிக்காலம் 2028ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி வரை இருந்த நிலையில் முன்கூட்டியே ராஜினாமா செய்ததால் அந்த இடத்திற்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் இன்றுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் இதுவரை பிரவீன் சக்கரவர்த்தி மட்டுமே வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். ஆளும் கூட்டணி சார்பில் அவர் மட்டுமே களமிறங்கியுள்ளதால் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை காலமாக முதலமைச்சர் விஜய், தமிழக வெற்றிக்கழக அமைச்சர்கள், தமிழக வெற்றிக்கழகம் MLA-க்கள் ஆகியோர் மீது ஆதாரத்துடன் மாரிதாஸ் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீடியோ வெளியிட்டு வந்தார். இவர் வலதுசாரி ஆதரவாளர் என்றும் AI மூலம் வீடியோக்களை வெளியிட்டு அவதூறு பரப்புவதாகவும் தமிழக வெற்றிக்கழகத்தினர் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் மதுரையில் உள்ள மாரிதாஸின் வீட்டிற்கு 10க்கும் மேற்பட்ட சென்னை சைபர் கிரைம் போலீசார் சென்று அவரை கைது செய்தனர். அவரை சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஆட்டோ மீது கார் மோதியதில் சிறுவன் உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது உசேன். இவரது ஆட்டோவில் சென்னையை சேர்ந்த நபிஷா அஞ்சும் குடும்பத்தினர் ஏலகிரி சென்றபோது சூலூர் அருகே பின்னால் வந்த கார் ஆட்டோ மீது மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்ததில் நபிஷா அஞ்சும், ஷூபானாஸ், ஷகிலா பானு மற்றும் மகன் ஏதீஷ் ஷாமில் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து படுகாயமடைந்தவர்கள் ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்ற நிலையில் 13 வயது சிறுவன் ஏதீஷ் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து ஆம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் காங்கேயம் அருகே லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பூர் முத்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன். இவரது மனைவி பிரியங்காவுடன் இருசக்கர வாகனத்தில் காங்கேயம் சாலையில் சென்றபோது லாரி மோதியதில் பிரியங்கா தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த பிரியங்காவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வாகன ஓட்டுநரை கைது செய்த போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வணிகர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிலிண்டர் விலை ஏற்றத்தை தடுக்க மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதாவது வியாபாரிகளும் பாதிப்படைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, லாபத்தை இழந்துகிட்டு இருக்காங்க, நஷ்டத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே படிப்படியாக விலை ஏற்றக்கூடிய நிலை இருக்கிறது, தவிர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக கிராமப்புறங்களில் அனைத்து ஹோட்டல்களும் கட்டமைப்பு பராமரிப்பை கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். காரணம், வியாபாரிகள் பாதித்து விடக்கூடிய, நீங்க நிறைய சாலையோர கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபன் கடைகள்லாம் நிறைய பூட்டியிருப்பாங்க. அது போன்ற குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் இழந்திருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு இதை மனதில் வைத்துக் கொண்டு
உறுதியான நடவடிக்கை விரைவாக எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்ல, தட்டுப்பாடு இருக்கிறது. நிறைய இடங்கள்ல வீட்டு சிலிண்டர் பதிவு செய்யாம இருக்கிறாங்க. இதை எப்படி சீர் செய்வது என்பதே தெரியாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஊடக வாயிலாக நம்ம செய்தியை சொல்லுகின்ற பொழுது மத்திய மாநில அரசுகள் உடனடியாக வீடுகளுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாத வகையில் ஏற்படுத்திட வேண்டும். கள்ளச்சந்தையில் விற்பதையும் தடுத்திட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரவையும் வலியுறுத்துகிறது. போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாநகர காவல் ஆணையர் கபில்குமார் சரத்கர் தெரிவித்துள்ளார். பதவியேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொதுமக்களின் புகார் மீது துரித நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அந்த ட்ரக்ஸ்க்கு ஒரு பெரிய நியூசன்ஸ் எஸ்பெஷலி ஃபார் த யங் நம்ம யூத். அவங்களுக்கு கூட நம்ம கவர்மெண்ட் இப்போ புதுசாக ஆல்ரெடி நம்ம ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஒரு செகண்ட் ப்ரையாரிட்டி இருக்கும். தேர்ட், இந்த மதுரை அண்ட் நியர்பை ஏரியாஸ் ஆல்சோ இது மாதிரி கொஞ்சம் ரவுடிசம் ஆர் காஸ்ட் பேஸ்ட் ரவுடிசம் அதுக்கு கொஞ்சம் நட்டோரியஸ் இருக்கு. தேர் ஆல்சோ ஃபார் மெனி லாஸ்ட் so many years தமிழ்நாடு போலீஸ் ஹாஸ் டன் வெரி குட் ஒர்க். அதுக்கு எல்லாம் நல்லா கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அதை நம்ம கண்டினியூ பண்ணி முயற்சி பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அந்த சைபர் கிரைம். இப்போ சைபர் கிரைம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. ஐதர் பிகாஸ் ஆஃப் கொஞ்சம் நம்ம பொதுமக்கள் கேர்லெஸ் இருப்பாங்க, சில டைம் ஒரு இந்த மாதிரி கிரீட் இருக்கும், இல்லைன்னு சில டைம் ஒரு மிஸ்லீட் பண்ணிட்டு நிறைய பணம் எல்லாம் லூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா அந்த க்ரைம் டிடெக்ட் பண்ணிவிட்டு வேறு ஸ்டேட்ஸ்க்கு போய் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய டாஸ்க். அதை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். பட் அது மட்டும் இல்லை, அதுக்கு எப்படி ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அதையெல்லாம் நம்ம ட்ரை பண்ணிடுவோம். கடைசி பார்க்கும்போது டிராஃபிக் கூட்டம் ஏதாவது நடந்திருக்குன்னா ஒரு நாள் அந்த மாதிரி தான் யாராவது அந்த பர்டிகுலர் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் டிராஃபிக் ஒரு எப்படி விஷயம் இருக்குன்னா டெய்லி நம்ம அத்தனை ஹவர்ஸ் ரோடில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியும்? ஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரூல்ஸ் அட் த சேம் டைம் ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் பீப்புள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரையாரிட்டிஸ் வச்சுருக்கோம். These are the priorities not only for me but for the whole Tamil Nadu police also. மயிலாடுதுறை அகிலாண்டேஸ்வரி சமேத சங்கரநாத சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சங்கரன்பந்தல் பகுதியில் உள்ள அகிலாண்டேஸ்வரி சமேத சங்கரநாத சுவாமி கோவில், மாரியம்மன் கோவில், சொக்கநாத ஐயனார் கோவில், பிடாரியம்மன் கோவில், மன்மதன் கோவில் உள்ளிட்ட 5 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜை தொடங்கிய நிலையில் இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவு செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அகிலாண்டேஸ்வரி சமேத சங்கரநாத சுவாமி கோவில் கும்பகலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அமைச்சரவை கூட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட புதிய திட்டங்கள் குறித்து அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக தொழிலாளர் துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு தொழிலாளர் துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மதுபான கடைகளை மூடக்கோரி துறை சார்ந்த அமைச்சரிடம் முறையிட உள்ளதாக கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக முதற்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சிஓ என்ன சார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டீங்க, சென்னையில அமைச்சர் தலைமையில உங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லிடுவோமா அப்படின்னு சொன்னேன். அவர் நர்வஸா சார் நீங்க சொன்ன சரி சார் அப்படின்ட்டாரு. உடனே அமைச்சருக்கு லைன் போட்டோம், கல்வி அமைச்சருக்கு.
எங்க சிஓ இன்னைக்கு பாராட்டு விழாவுக்காக எனக்கு அழைக்க வந்திருக்காரு. நீங்க எங்க சிஓவுக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி கல்வி அமைச்சர் போன் போட்டு கேள்வி அமைச்சர் என்ன சொன்னாரு அப்படின்னா, சார் எதுக்கும் கவலைப்படாதீங்க, புதுக்கோட்டை மாவட்டத்துல கல்வி சம்பந்தமா எதுனாலும் அமைச்சர்கிட்ட சொல்லுங்க, உடனே செஞ்சு கொடுப்போம்னு சொன்னாங்க. இதுதான் இந்த டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட்டுங்கிறது. அமைச்சரை பார்க்கணும்னா புரோட்டோகால், இங்க போகணும் அங்க போகணும் அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு போன் தாங்க நம்மளுடைய இது எளிமையான அரசு. நீங்க அதனால உங்களுக்கு என்ன தேவை, ஸ்கூல்ல படிப்பு சம்பந்தமான விஷயத்துல மாணவர்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத உடனுக்குடன் உங்களுடைய நிறைய இந்த மாவட்டம் ஃபுல்லா இருக்கிற ஸ்கூல்ஸ்ல இருந்து நீங்க வந்திருப்பீங்க, எதுனாலும் நீங்க சொல்லுங்க. நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நிறைவேற்றப்படும். தங்கம் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் வெள்ளி விலை கடந்த சில மாதங்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. அதன்படி தங்கம் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. அதன்படி கிராமிற்கு 130 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளியின் விலை மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சுமார் 2 மாதங்களாக மேற்காசிய தாக்குதல் நடவடிக்கை நிறுத்தம் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் இஸ்ரேல் ஈரான் இடையே தாக்குதல் தொடங்கியுள்ளது. இதனால் வரும் காலங்களில் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆப்கானிஸ்தான் அணி 152 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பஞ்சாப் மாநிலம் நியூ சண்டிகாரில் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற முதலில் பேட் செய்த இந்திய அணி தொடக்க நாளில் 3 விக்கெட்டிற்கு 368 ரன்கள் எடுத்திருந்தது. இப்போட்டியின் 2வது நாளில் இந்திய அணி பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தியது. 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் ஆப்கானிஸ்தான் 39.5 ஓவர்களில் 5 விக்கெட்டிற்கு 113 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனையடுத்து 451 ரன்கள் பின்தங்கிய நிலையில் ஆப்கானிஸ்தான் அணி 3வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தது. இதனையடுத்து ஹரபுதீன் அஷ்ரப் 11 ரன்களிலும் அரை சதம் விளாசிய ரஹ்மத் ஷா 60 ரன்களிலும் அவுட் ஆகினர். தொடர்ந்து இந்தியாவின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆப்கானிஸ்தான் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. இறுதியில் 152 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. மானவ் சுதார் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இதனையடுத்து முதல் இன்னிங்ஸில் 152 ரன்களுக்கு சுருண்ட ஆப்கானிஸ்தான் 412 ரன்கள் பின்தங்கிய நிலையில் ஃபாலோ ஆன் செய்யப்பட்டு தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் கூடியது. திமுக புறக்கணித்த நிலையில் விசிக, மதிமுக பங்கேற்பு. காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து தலைநகர் டெல்லியில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்ததால் பரபரப்பு. காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டது என்ற வரியில் இடம்பெற்ற பேனர்கள் அகற்றம். மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் போர் பதற்றம். லெபனான் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்தது ஈரான். ஹார்டிஸ் திருட்டு வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம். ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணை தீவிரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.